ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் இடியாப்ப மாவு 1 கப்பு, 1/2 கப்பு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு தான் போட்டிருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம் கையில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ண ஈஸியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஹீப்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு முறுக்கு பொடியில் போட்டு காஞ்ச எண்ணெயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பிழிஞ்சு எடுத்து நுரை கட்டி நுரை நின்ன பிறகு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரிப்பன் பக்கோடா ரெடி. எல்லாரும் தீபாவளியை கொண்டாடுங்கள்.